இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் விதை மஞ்சள்லாம் மொட்டை மாடியில் வச்சுருந்ததெல்லாம் எடுத்தோம். அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்கிட்ட கருமஞ்சள் இருக்குது, கஸ்தூரி மஞ்சள் இருக்குது, மாங்காய் இஞ்சி இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுடைய மஞ்சள் இருக்குது, கம்போடியா மஞ்சள் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வரிஞ்சிட்டோம். எல்லாம் பாவம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற உயிர் சத்தெல்லாம் கொடுத்து முளைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்படியே வதங்கி போயிடுச்சு எங்களுடைய கிழங்குகள் எல்லாம். ஸோ அதுக்கு உயிர் சத்து ஊட்டி அதுக்கப்புறம் தான் மண்ணில் இறக்கணும். அதனால வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், இதை வந்து சாணிப்பாலில் யூஸ்வலாகவே இந்த மஞ்சளை வந்து நனைச்சிட்டு தான் நடுவோம். இந்த வாட்டி சாணிப்பாலில் ஊற்றி அதை ஊற வச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நடப்போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மஞ்சள் எல்லாம் வந்து ஒரு வெரைட்டி மஞ்சளையும் ஒரு இதில் கொட்டிகிட்ருக்கோம். இதில் வந்து நம்ம ஊர் மஞ்சள் வந்து நாங்கள் இப்போ வந்து வைக்கலை. இது எல்லாமே மொட்டை மாடியில் இருந்தது. அது இது வெரைட்டிஸ் ஆஃப் மஞ்சளை கொஞ்சம் காப்பாற்றுறதுக்காக. நம்ம கடைசியாக ஹார்வெஸ்ட் பண்ண மஞ்சள் அது நல்லா இருக்காது, அப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ இவங்களை ஆடிப்பட்டத்துக்கு இறக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் மானாவாரியில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ எல்லா மஞ்சளையும் சாணிப்பாலில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சாணிப்பாலில் போட்ட மஞ்சளை எடுத்து அது ஊறினதுக்கப்புறம் நாங்கள் வந்து மண்ணில் நட போகிறோம். 2 அக்காவும் அதை எடுத்து ரெடி பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து காரில் வைக்க போகிறதில்ல, ஒரு தோட்டத்துக்கு வைக்கக்கூடியது மட்டும், ஒரு இடத்துல மானாவாரியாக வைக்கக்கூடியதுக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ காணிக்காக்கா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு வெட்டுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. ஈசானி மூலையில் லக்ஷ்மி அக்கா போய் கொத்திட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து இருக்கக்கூடிய மேடை கொத்தி இங்கே வந்து மானாவாரி பட்டத்தில் மழையில் தண்ணி ஊற்றாமல் வளரக்கூடிய செடிகள் தான் நாங்கள் இங்கே போட போகிறோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதுக்காக தான் 2 அக்காவும் சேர்த்து கொத்திட்டுருக்காங்க. குருவிகளுக்கு ஒரே குஷி ஆகிடுச்சு, அவங்களும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க.